Hi guys, welcome to Cricket Tamila. ஸோ ஐபிஎல் 2024 டீம் வைஸாக ஒவ்வொரு பவுலர்ஸ் லிஸ்ட்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பஞ்சாப் கிங்ஸோட டீமை தான் பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க தான், எஸ் ஃபைன். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அவங்க ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால லாஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸுமே நிறைய பேரை எடுத்து தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங்கும் நல்ல ஒரு மற்ற ஒரு சீனியர் பவுலர்ஸ்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசனில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அவங்களுக்கு கப்படிக்க சான்சஸ் இருக்கா, ஒரு டீமை ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பட் மற்ற டீம்ஸ் சொதப்பும்போது இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீம்ஸை வந்து எப்படி ஸ்ட்ரென்தனிங் ஆக்குறது அப்படின்றது வந்து அந்தந்த மேனேஜ்மெண்ட் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் தனியாக ஒரு செப்பரேட் டீம் இருக்குது. எப்படி இன்னுமே நம்ம அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், அனாலிட்டிக்ஸ் டீம் எல்லாமே இருக்குது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு டீமுமே இம்பார்ட்டண்ட் தான். அண்ட் எந்த டீமை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா தெரியும். ஸோ அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த டீம் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்தந்த மேட்சை ஒவ்வொரு டீமும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதுல தான் அவங்களோட பிளே ஆஃப் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் பிளே ஆஃபில் எப்படி விளாட்றாங்கன்றதை பொறுத்து தான் ஃபைனல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபைனல்ஸ்லேயுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் கப்பு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ், நம்ம பிளேயர்ஸை பார்க்க போகலாம். எஸ், ஒவ்வொரு பிளேயரும் நம்ம பார்த்துடலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சிவம் சிங். ஸோ சிவம் சிங் வந்து ஒரு இந்தியன் தான், ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். ஸோ இவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து தான் இருக்காங்க பஞ்சாப்லேருந்து. ஸோ அதை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அவர் ஒரு டேலண்ட்டை ஷோ பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவரோட டேலண்ட்டை வந்து இன்னும் வெளியே எடுத்துகிட்டு வரணும். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு அன்கேப்டு பிளேயர்ஸ்க்குமே டேலண்ட் இருக்குது. அதனால தான் அந்த டீம் அவங்கள இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அதை அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அண்ட் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சிவம் சிங்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் பிளேயர் தான். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டீம்லேருந்து எடுக்கிறது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் ஃபார் அந்த பர்டிகுலர் நேஷ்னல் டீம். ஸோ ஜிம்பாப்வேலேருந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஜிம்பாப்வேலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேலண்டடாக இருந்திருக்காரு. ஸோ தட் ஐபிஎல்லில் அவரை நோட்டீஸ் பண்ணி இவரை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சாம் கரன். ஸோ நமக்கு நல்லா தெரியும், எஸ் ஃபாரின் ஸ்லாட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்லாட் வந்து இவருக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. பிகாஸ் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இவர் கலக்குவார், ஒரு பிரிட்டிஷ் மேன். ஸோ இதே மாதிரி இவர் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு விக்கெட்டாவது மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஷி தவான், அகெயின் ஒரு அன்கேப்டு இந்தியன். அண்ட் ஐபிஎல்லுக்காக, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ளஸ் பஞ்சாப் இந்த மாதிரி டீமுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டு தான் இருக்கார். பட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே இவர் விளையாண்டுட்டு தான் இருக்கார். ஸோ பார்க்கலாம் அடுத்த பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க கூட சேர்ந்து இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர்வா தாடே. ஸோ இவருமே அன்கேப்டு இந்தியன் தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பிளேயர் தான். ஸோ அதாவது சாம் கரன் அண்ட் சிக்கந்தர் ரஜா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காம்போவில் இந்த வருஷம் கலக்கிறாங்களா, இவங்க தான் சீனியர் பவுலராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பிகாஸ் மற்ற பவுலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்களோட டேலண்ட் வெளியே வரணும்னாலே அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கணும். அந்த சான்சஸில் அவங்க டேலண்ட்டை ஷோ பண்ணணும். அப்போனா தான் அவங்கள அடுத்தடுத்து கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகி நல்லா விளையாடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தியாகராஜன். ஸோ பேஸ் ப்ரைஸில் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருமே ஒரு அன்கேப்டு இந்தியன் தான் சொல்லணும்.
ஸோ இந்த மாதிரி அன்கேப்டு இந்தியனாக வரும்போது இந்த என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கணும், ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அண்ட் அந்த வாய்ப்பில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் பண்ணலை அப்படின்னா இன்னொரு சான்ஸ் எப்போ கிடைக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் அவங்களோட டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அசுதோஷ் சர்மா. ஸோ இவரையுமே பேஸ் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்காங்க. அகெயின் ஒன் மோர் அன்கேப்டு பிளேயர். ஸோ இவங்களை பற்றின டீட்டெயில் வந்து அந்த அளவுக்கு இல்லாததுனால இவங்க எல்லாருமே இந்த வருஷம் நல்லா விளையாடணும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணி சொல்ல முடியும். ஒன் மோர் அன்கேப்டு இந்தியன் பிளேயர். ஸோ விபி சிங். ஸோ விஸ்வநாத் பிரதாப் சிங் ஒரு பவுலர் கேட்டகரியில் வச்சுருக்காங்க இவங்க எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் வோக்ஸ். ஸோ கிறிஸ் வோக்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும், பார்க்கும்போது இந்தியாவில் நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் சொல்லணும். அவர் எப்படி நம்ம இந்தியன் பிச்சில் ஒழுங்காக போடுறாரா அண்ட் பஞ்சாப் டீமையே அவர் இன்னுமே ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் வுக்ஸோட ஐபிஎல் 2024 வந்து பதில் சொல்லும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. அண்ட் இவரோட பவுலிங் அட்டாக் வந்து மற்ற டீம் எல்லாமே சமாளிக்கிறாங்களா, ஏன்னா இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அதை டீமோடு சேர்ந்து ஜெல் ஆகுதா அண்ட் பஞ்சாபுக்காக அவர் சப்போர்ட் பண்ண முடியுதான்றதையுமே நம்ம பார்க்கணும். அண்ட் மற்ற பவுலர்ஸ் இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த பவுலர் வந்து இன்னொரு ஒரு டியோ காம்போவாக இருக்க போகிறாரு. இவர் இந்த சைடு பாலை டைட்டன் பண்ணி போட்டார்னா அந்த சைடு வந்து அவங்க விக்கெட் எடுக்கணும், அவங்க விக்கெட் எடுத்தாங்கன்னா இவர் டைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாருமே சேர்ந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் மொத்தமாகவே ஒர்க் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அல்ல 5 பவுலர்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு மேட்ச்சுக்கும். அந்த பவுலர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆன் த மேட்ச் டே அப்படின்றது நம்ம முக்கியமான விஷயம். ஸோ குவிக்காக வந்து ஒவ்வொரு பிளேயரையுமே நம்ம திருப்பி ரீகேப் பார்த்துடலாம். சிவம் சிங் ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் ராஜா ஒரு ஜிம்பாவே பவுலர். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம் கரன் ஒரு இங்கிலீஷ்மேன் அண்ட் ஃபேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி மீடியம் ஃபேஸ் போடக்கூடிய பவுலர். அண்ட் ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸும் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷி தவான் அகெயின் அன்கேப்டு பிளேயர். பட் 2-3 சீசன் விளையாண்டுருக்காரு. அதர்வா தடே. ஸோ இவருமே ஒரு 2 சீசன் விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழ் தியாகராஜன் ஒரு அன்கேப்டு பிளேயர், நியூவாக வந்திருக்க பிளேயர். ஸோ ஐபிஎல் 2024 தான் இவர் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அசுதோஷ் சர்மா இவரையுமே பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்திருக்காங்க ஃபார் 20 lakhs. அதுக்கப்புறம் விபி சிங் விஸ்வநாத் பிரதாப் சிங். ஸோ இவரையுமே பேஸ் ப்ரைஸில் 20 lakhs எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் வோக்ஸ். ஸோ எஸ் லாஸ்ட்டு பவுலராக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் இருக்கார். ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்காக. பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீமை ஸ்ட்ராங்கு பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து அதை சரி பண்ணணும். ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ஃபேன் இல்லை கிரிக்கெட் ஃபேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புவீங்க. ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்டும் ஒரு நாலேஜை கெயின் பண்ண மாதிரியும் இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பட்டன் அமைக்கிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோ மட்டும் இல்லாமல் நான் போடுற போஸ்ட்டுமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.